நல்லா இருக்கு. உங்க பேரு? சபரிகாந்த். சபரிகாந்த், ரஜினிகாந்த் மாதிரி சபரிகாந்த். சொல்லுங்க, இங்க மொத மிட்நைட் பொட்டி பிரியாணிக்கு வேலை வந்திருக்கீங்க. நான் தொடர்ந்து வரேன் ப்ரோ, ஒரு 3 months கிட்ட. 3 months. ஓகே. இங்க வேளச்சேரியில் நிறைய பிரியாணி கடை இருக்கு. குறிப்பா நீங்க இந்த கடைக்கு வரதுக்கான காரணம்? யூனிக்கான பிரியாணி, டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்படி நார்மல் சென்னை பிரியாணி டேஸ்டா இருக்கா? இல்ல சென்னை பிரியாணி இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை நான். இது டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கு. சிக்கன் பீஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சூப்பர். ரேட் எல்லாம் வந்து எப்படி ரொம்ப ரீசனபிளா? ரேட் ஓகே தான், எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தான். ஓகே. அண்ட் 10க்கு எவ்வளவு ரேட் கொடுக்கலாம் நீங்க சாப்பிடுற சிக்கன் பிரியாணிக்கு? தாராளமா 8 கொடுக்கலாம். 8 கடைக்கு வராதீங்க, ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா ரெகுலரா வருவீங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுவும் நம்ம நைட்ல தான் சந்திக்கிறோம். அது என்ன லக்கினா தெரியல. இருந்தாலும் உங்க அவுட்லெட் வந்து சர்ப்ரைசிங்கா ஒரு நாள் போடுவோம் கண்டிப்பா. அண்ட் சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நிர்மல். அண்ட் சொல்லுங்க, அக்கா பேர்? அக்கா பேர் ஆனந்தி, ஒய்ஃப். சூப்பர்ண்ணே. உங்களுக்கு அக்கா, எனக்கு ஒய்ஃப். சூப்பர். ஓகே. நான் உங்களை பார்த்தா மொரட்டு பேச்சுலரா இருக்கீங்கன்னு இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஆனா இங்க வந்து வேளச்சேரியில கண்டிப்பா நீங்க சாப்பிடாத கடை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு புடி. முதல் நாள் பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கீங்க, பிரியாணி ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் எப்படி இருந்தது? கண்டிப்பா நான் சென்னையில் மோஸ்ட்லி ஒரு 80% எல்லா கடையிலும் சாப்பிட்ருக்கேன் பிரியாணி. ஸ்பெசிஃபிக்காக பிரியாணி சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஜீரக சம்பா ஒரு வெரியர் லவர். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் இன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒய்ஃபை கூட்டு வந்து சாப்பிட்றேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பாயிலாக இருக்குது. சிக்கன் கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. நம்ம மித்த இடத்தோட நம்ம நல்லவங்க ஊருக்கே தெரியும். அக்கா கூட்டிட்டு வந்து இவ்வளவு தைரியமா சாப்பிடுறீங்க, மனசு தானே கடவுள். அண்ட் 10க்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? 10க்கு 9 பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். நான் அக்கா சாப்பிட்டு முடிச்சேன் உங்ககிட்ட. நல்லா இருக்கேன். அண்ட் ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, கை கழுவிட்டு வந்துட்டீங்க, வெத்தலை பாக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த கேப்ல வந்து நீங்க சாப்பிட்ட அந்த பிரியாணி வந்து அது ரிவ்யூ சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக சென்னையில் நிறைய பிரியாணி ட்ரை பண்ணிட்டோம். பட் வந்து நாங்கள் 2 பேருமே சீரக சம்பாவில் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் பேசிக்கலி ஃப்ரம் ட்ரிச்சின்றதுனால நாங்கள் வேறு சீரக சம்பா தவிர வேறு பிரியாணி நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு சொல்லும் போது பாசுமதியான்னு கேட்டுட்டு தான் உள்ளேயே வந்தேன். பட் உள்ளே வந்து சாப்பிடும்போது அவர் நிறைய கேள்வி கேட்டால் அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்லை, சைலண்ட்டாகவே இருந்தார். ஸோ த சைலண்ட் ஸ்பீக்ஸ் மோர். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது சாப்பாடு, சூப்பராக இருந்தது. நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு எப்படிலாம் வந்து ஒரு சைட் டிஷ்ஷோட ஒரு சிக்கன் 65 வேணும், இல்லை ஒரு ஹை ரேஞ்சில் இருந்தது. நல்லா ஒரு மசாலா யாருக்கெல்லாம் காரமாக வேணுமோ காரமாக இருந்துச்சு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக வேணும்னா ட்ரையாக சாப்பிட்டுக்கலாம். இந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். மட்டும் ஒரு யூடியூப் சேனல் ஃபுட் பிளாகர் ஆரம்பிச்சீங்க, வேற ரகம். எனக்கு ஆப்போனன்ட்டா வந்துருவீங்க. இல்ல நீங்க வந்து சாப்பிட்ட அந்த பிரியாணிக்கு 10க்கு மார்க் போடலாம், எவ்வளவு போடுவீங்க? 9.5 கொடுப்பேன். நல்லா இருக்கும் ப்ரோ. அண்ட் உங்க பேர் ப்ரோ? என் பேர் முகமது சலாவுதீன். அண்ட் சொல்லுங்க, இங்க வந்து வேளச்சேரி 100 ஃபீட் ரோட்ல வந்து மஜா மிட்நைட் பொட்டி பிரியாணி எப்போ ஓபன் பண்ணீங்க? 3 months ஆச்சு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி. நீங்க வந்து எப்படி ஒரு ஃபுட்டியா இருந்தீங்களா இல்ல ஒரு ஹோட்டல் மேனேஜர் ப்ரொஃபஷனலா? நான் ப்ரொஃபஷனல் ப்ரோ. ஓகே. அண்ட் வேளச்சேரியில் நிறைய இடம் இருக்கு, இந்த இடம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? இது ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் ஷாப் இருக்கு, மொபைல் ஷாப்புக்கு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெரி நைஸ் வெரி நைஸ். டேல மொபைல் ஷாப் மஜா மிட்நைட் பிரியாணி, இந்த பேர் எப்படி வச்சீங்க? ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அந்த நேம் நல்லா அங்கே ரீச்சு. ஸோ அதை சென்னையில் கொண்டு வந்து ரீச் பண்ணு சொல்லிட்டு நாங்களும். வெரி நைஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து மிட்நைட் டைமிங் எப்போதுலேருந்து எப்போ? மிட்நைட்டு 11 o'clock ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 11 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 1:30 2 o'clock மேக்ஸிமம் முடியும். சீக்கிரம் முடிச்சிருவீங்க? முடிஞ்சிடும் ப்ரோ. சூப்பர். அண்ட் இந்த பிரியாணிலாம் சொல்லுங்கள், என்ன பிரியாணி போட்டுட்ருக்கீங்க? நம்ம வந்து சிக்கன் தம் பிரியாணி போட்டுட்ருக்கோம். இதில் 65 பிரியாணி இருக்கும், காம்போ இருக்குது, இல்லை ரிலேட்டடாக பீஃப் இருக்கு. ஓ ஓகே. வெரி நைஸ். ரேட்லாம் எப்படி அதெல்லாம் சொல்லுங்க. ரேட்டு எல்லாமே 150 தான் ப்ரோ. ஓ வெரி நைஸ். சிக்கன் பீஃப் எல்லாமே. நம்ம க்ளவுட் கிச்சன் எங்கே இருக்கு? கிச்சன் ஆப்போசிட்ல தான் இருக்கு. எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. ஆமா, எல்லாமே நம்மளே. 3 monthsல எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு ப்ரோ? குட் ரிவ்யூ ப்ரோ, நல்ல ரெஸ்பான்ஸ். கஸ்டமர்ஸோட சப்போர்ட் நல்லா இருக்கு. ஓகே. நல்லா மூவிங் போயிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் இந்த வெட்டிங் ஆர்டர், இந்த ஃபங்க்ஷன் ஆர்டர்லாம் எடுத்து பண்றீங்களா? பண்றோம் ப்ரோ. மினிமம் ஆர்டர்னா மினிமம் 50 பேக்கேஜ். மினிமம் 50 பேக்கேஜ். சென்னைக்குள்ள எங்க தான் பண்றீங்களா? சென்னைக்குள்ள எங்க தான். ஓகே. அண்ட் சூப்பர் ப்ரோ. அண்ட் இன்னைக்கு வந்து நீங்க போட்டுருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ரெண்டுத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மக்கள் கிட்ட என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா. அண்ட் இதுல ஏதோ காம்போ போட்டுருக்கீங்களா? காம்போ இருக்கு ப்ரோ. என்ன காம்போ இருக்கு? காம்போ சிக்கன் தம் பிரியாணி 3 பீஸ் 65 வரும், ஒரு எக் வரும், தம் பீஸ் வரும், பிரெட் ஸ்வீட் வரும், ரைத்தா வரும். ஓ இவ்வளவு கொடுக்குறீங்க? ஆமா எல்லாமே. ரேட் 150. 150 எவ்வளவு கொடுக்குறீங்க? அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட். ஓகே. இது வந்து சிங்கிள் பர்சன். ஓகே. வேற ரகம். அண்ட் பாத்துட்டு இருக்கிற என்னோட சேனல் வியூவர்ஸ் டிராவல் கார்த்திக் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா கொடுக்கலாம் ப்ரோ ஆஃபர். சூப்பர். என்ன ஆஃபர்னு அவங்க வந்ததோட நாங்களே சொல்லிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வெரி நைஸ். நீங்க வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தல தோனிக்கு இந்த பிரியாணி கொடுக்கணும் ஆசைப்பட்ட எந்த பிரியாணி சொல்லுவீங்க? கண்டிப்பா நான் தலையோட ஃபேன் தான், சிஎஸ்கே ஃபேன் தான். மட்டனா? தலைக்கு எப்போதுமே சிக்கன் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிக்கனே கொடுத்து அல்டிமேட் பண்ணிடுவோம். ஆல்ரைட். வேற ரகம் ப்ரோ. சரி ஓகே. உங்களுடைய சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்ன பிரியாணி இருக்கோ எனக்கு தெரியாத பிரியாணி ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குங்கற. சரி ஓகே. சரி உங்க குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.
நைட்டு 12 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. May 1 இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஷூட்டிங் May 1 அன்றைக்கி ப்ரொடக்டிவாக இந்த மந்த் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மஜா மிட் நைட் பொட்டி பிரியாணியில் வந்து இவங்க பிரியாணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி காம்போ ரொம்ப லிமிட்டடாக தான் போட சொன்னால் அவர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறதே லிமிட் தாங்கன்னு சொல்கிறாரு. அதுவே எனக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது, மோர் தென் சஃபிஷியண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பீஸு, ஒரு முட்டை. இவங்க பிரியாணி வந்து நார்மல் சென்னை பிரியாணி இல்லைங்க, கலரே வேறு. அதுவும் உங்கள் பிரியாணி போடும்போது அந்த பிரியாணியோட ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே சின்ன நூடுல்ஸ் மாதிரி. ப்ரோ அது நூடுல்ஸ் என்ன ப்ரோ? ஃப்ரைட் ஆனியனா? பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருந்தது, அதை போடுறாரு. அது கூட வந்து ரைத்தா. அண்ட் இங்கே வந்து கத்திரிக்காய் இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த பிரியாணிக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோமா? இங்கே ஒரு பையன் இருக்கான், பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கிறான். நான் கண்டிப்பாக அவனை காமிக்கிறேன். தெரியுதுங்களா பீஸு? அப்பா செம்ம சூடாகுதுப்பா. வெல் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செம்ம சூடாக செம்ம டேஸ்டியாக வேறு ரகமாக இருந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம எண்டுக்கு போயிடுவோம். ஓகே. அண்ட் ரிவ்யூ கேட்டிங்கன்னா ப்ரோ இங்கே வாங்க. அண்ட் உண்மையிலே ரிவ்யூ சொல்லணும்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு தான் ரிவ்யூ சொல்கிறேன். இது இவங்க யூஸ்வலாக போடுற அந்த பாஸ்மதி ரைஸ் தான். நீங்கள் ஒரு ஹைலைட் என்னன்னா, இவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் கடை ஓனர். கண்ணாடி அவுத்து வச்சுக்கிட்டு இருந்தார்ல ஸ்டார்டிங்கு, இப்போ கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்டில் போகிறாங்க. ஆனால் இங்கே போகும்போது பிரியாணி வாங்கிட்டு தான் போகிறாங்க. டேக்அவே தான் டைனோட. பிரியாணி சாப்பிட்டேன், டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹைலைட் என்னன்னா உங்களோட மசாலா தான். அந்த மசாலா எங்கேயாச்சும் டவுன் ஆச்சுன்னா பிரியாணி மொக்க தான். நீங்கள் சூடாக கொடுக்கும்போது அந்த நார்மல் பிரியாணி கலர் இல்லாமல் அந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், அது இன்னொரு வெயிட்டு. ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு 3 சிக்கன் 65 பீஸு லிட்ரலாக கரையுது. அண்ட் அது கூட நீங்கள் கொடுக்குற அந்த கத்திரிக்காய் தாளிச்சா டேஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இதோட ஒரு பெரிய ஹைலைட்னா இவங்க வந்து அந்த பிரியாணிக்கு மேலே வந்து ட்ரை ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க. எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா இருக்குது. 10க்கு எவ்வளோன்னு கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா 10க்கு 10 ஸ்ட்ரைட்டாக நான் கொடுப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நிறைய கஸ்டமர் ரிவ்யூலாம் வரும். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். அண்ட் இவங்க எங்கே இருக்காங்கன்னா நம்ம 100 ஃபீட் ரோடு அப்படியே நேராக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கீதம் ஹோட்டல். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. கோயில் ஸ்ட்ரீட்டில் தடிக்க விழுந்தோன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சிம்பு STR ஃபேன் மாதிரி நிற்பான், கேர்லி ஹேர். அவன் இருக்கானோ இல்லையோ, வெளில வந்து நம்ம மஜா மிட் நைட் பிரியாணி பொட்டி பிரியாணி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் என்ன பிரியாணி ட்ரை பண்ணீங்களோ அந்த பிரியாணியோட டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஒன்றும் இல்லை, என்னோடய ஹாப்பினஸ் வந்து நான் கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமரோட ஒப்பீனியன் எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுங்க. ஒன் மோர், மண்டே மட்டும் லீவ் விட்டுட்ருக்கோம். ஓகே, அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணலானே அப்படியே இது பண்ணியாச்சு. ஓகே. அப்புறம் மேக்ஸிமம் எந்த கஸ்டமர் வரமா இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு 11:30 12 o'clockல வந்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் 1:30 2 o'clock வந்தப்போ முடிஞ்சிருதா, அதனால எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஓகே, இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க அந்த ஒரு சோகமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வரப்போகிற காலத்தில் பிரியாணி கேஜியை வந்து அதிகமாக போட்டுருணும். கஸ்டமரும் வருவாங்க, உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. கண்டிப்பாக ஷூராக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆன் திஸ் நோட், திஸ் இஸ் யுவர் vlogger Karthik along with. Thank you so much. உங்கள் பேர் சொல்லணும். முகமது சலாவுதீன். Signing off. Take care.